அதான் நான் உங்ககிட்ட பேசணும். நீ பேசுறது எதையும் கேட்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. நடக்க வேண்டிய நல்லதை நீ கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. அதான் நான் எதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கல, எதுவுமே பண்ணல. நீங்க என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். ராதா, நீ மரியாதை குறைவா நடந்துக்கிற. உங்ககிட்ட நான் மரியாதை குறைவா நடந்துப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா அத்தை? நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். எப்படி நான் மோகன் ஐயாவுக்காகவும் குஷிக்காகவும் என்ன வேணா பண்ணுவனோ அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க செய்யற இந்த விஷயம் ரொம்ப தப்பா இருக்கு அத்தை. என்னையே தப்பு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? உங்களை இல்ல அத்தை, நீங்க செய்யற விஷயம் தப்புன்னு சொல்றேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் தெரியுமா? உங்களை எப்படி மிரட்டி பயமுறுத்தி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. அந்த பத்திரிக்கையில இருந்த செய்தி நான் மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. காதம்பரி தான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக அவளை வற்புறுத்திட்டு இருக்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? காது, நாம இங்கிருந்து கிளம்பலாம். வா வா என்னோட. இல்ல அத்தை அத்தை நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க, அவங்க சொல்றது கேட்காதீங்க அத்தை. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் குஷி. அம்மா அம்மான்னு கத்துனதெல்லாம் போதும். ஓவரா பேசுறல. நான் பேட் ஆளுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் காட்டுறேன். என்ன அடிக்காத, என்ன விடு. குஷி, எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க என் குஷி மேல கைய வைப்பாங்க. என்ன விடு ப்ளீஸ், என்ன அடிக்காத. உனக்கு இன்னும் 4-5 அடி குடுக்கற வரைக்கும் நீ திருந்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். ராதா, இன்னைக்கு நீ குறுக்க வரக்கூடாது. இந்த பொண்ணு என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டா. நான் என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில மொத்தமா இவ குறுக்க வரா. இன்னைக்கு நான் இவளை கொல்லாம விட மாட்டேன். என்னோட குஷியை கொல்ல போறீங்களா? என்னோட குஷியா? ஏமலி கை ஓங்குறியா நீ? How dare you, ராதா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் குஷி மேல நீங்க கைய வைப்பீங்க? எப்படி வந்தது அந்த தைரியம்? குஷியோட அம்மாண்ணா, ஒரு அம்மா முன்னாடி அவளோட குழந்தைய கொன்னுடுவேன்னு யாராலையும் மிரட்ட முடியாது தாமினி அக்கா. அடியே காது, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் வெளியில வாங்கல. சீக்கிரம் வாங்க, பாருங்க. சீக்கிரமா வந்து என் பொண்ணை காப்பாத்துங்க. ஏன் குஷியை கொல்லுவீங்களா? காது, ராதா, என்ன விடு. அம்மா, அம்மா. ராதா வேண்டாம். ராதா பைத்திய மாதிரி பண்ணாத. ராதா வேண்டாம். ராதா, ஏன் குஷியை நீங்க கொல்லுவீங்களா? மோகன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் குஷி மேல கை வைப்பீங்க? ஒரு அம்மா முன்னாடி அவ குழந்தையை காயப்படுத்தினா அந்த அம்மா என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? ராதா வேண்டாம். ராதா, ராதா சொன்ன கேளு. அவ என்ன
ராதா என்ன பண்ணுவா தெரியுமா? எதுக்கு குஸ்திக்கு நடுவுல ரெஃபரியா போறீங்க நீங்க? உங்களுக்கு அடிபட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ கீர்த்தி அமைதியா அவங்க இருங்க. ரெண்டு பேரும் என்னத்த பாத்துப்பாங்க? அங்க பாரு, ராதா தான் அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. அதுவும் சூப்பர் உருட்டு கடையால. மாப்பிள தாமினி ராதா மோகன் ராதா. ராதா என்ன பண்ணிட்டு ராதா இருக்காங்க? என்ன பண்ற நீ? ராதா என்ன பண்ற நீ? மோகனையா நீங்க நடுவுல வராதீங்க. ராதா வேண்டாம். ராதா ராதா விடு அவள. ஆமா. அவளை என்னடி பண்ற? மோகன் தயவு செஞ்சு அவள பொடி. ஆமா. ராதா நீ என்ன பண்ற? விட்ட தாமணி அடிச்சே கொண்டு போடு. மோகனையா அடிச்சு கொன்னுடுவேன். இவங்களை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தை மேல கை நீட்டுவாங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க ஏன் குஷியை அடிப்பாங்க? இதுக்கப்புறம் ஒரு வாட்டி கை வச்சீங்கன்னா உங்க கைய நான் உடைச்சிருவேன் பாத்துக்கோங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு இவளுக்கு? மோகனையா என்ன விடுங்க. இன்னைக்கு நான் இவங்களை கொல்லாம விட ராதா, மாட்டேன். ராதா, தாமணி எதுவும் பண்ணல. குஷிக்கு எதுவும் ஆகல. அதோ குஷி நல்லா தான் நிக்கிறா. இவ பைத்தியமாயிட்டா. மோகனை எழுந்துருவும் மூனைவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அவ அவ கண்ணுல எவ்வளவு கொலவெறி இருக்கு பாருங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மோகன். ஆ, குஷி குஷி நீ நல்லா இருக்கல குஷி? ராதா நான் நல்லா இருக்கேன். ஆனா இங்க என்ன நடக்குது? நல்லா பாருங்க. நான் என் பொண்ண பூ மாதிரி வளர்த்தேன். ஆனா இவளை அடிச்சே கொன்னுடுவா போல இருக்கே. கல்யாண வீடுனா கெட்டி மேல சத்தம் தான் கேக்கும். ஆனா இவ என் பொண்ணையே மோளம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வேணும்னே தான் இவ என் பொண்ணை போட்டு அடிக்கிறா. ஆனா குஷி மேலதான் பழிய தூக்கி போடுறா. நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எப்படிப்பா? தாமினி நீ நல்லா இருக்கல? என்னாச்சு தாமினி? நீ ஏதாவது சொன்னியா இல்ல ஏதாவது பண்ணியா? மோகன் நான் இன்னைக்கு இந்த பொண்ணு பண்ண காரியத்துக்கு நான் செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் ஏதாவது மிச்சம் இருக்குமா மோகன்? நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அதனால வெளியே வந்தேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்குறதுக்காக. இந்த ராதா எங்க இருந்து வந்தான்னு தெரியல. திடீர்னு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ராதா ஏன் இந்த மாதிரி பண்ணனு தயவு செஞ்சு சொல்லு. மோகனையா நான் உண்மையதான் சொல்றேன். நான் என் கண்ணால பார்த்தேன். தாமினி அக்கா குஷியை வீட்டுக்கு என்ன குஷி குஷிங்கிற? பாத்து பாத்து பாத்து. பாவம் என் பொண்ணால தாமினி, எழுந்து நிக்க பாத்து. கூட முடியல. பாத்து, நிதானமா. இப்படி பண்ணிட்டா. என்ன குஷி? கேட்டல நீ சொல்லு குஷி. நான் உன்னை கை நீட்டி அடிச்சேனா? இல்லையே. பாருங்க நீ என்ன அடிக்க வந்தேன்னா நான் உன்னை அடிக்க விட்டுருவேனா என்ன? எங்க ஸ்கூல்ல கராட்டே கிளாஸ்லாம் இருக்கு. கேட்டியா மோகன்? இல்ல 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 மோகனையா தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நானே என் கண்ணால தாமினி அக்கா குஷியை இங்க வெளியே வச்சு திட்டத பார்த்தேன். தாமினி அக்கா குஷியை அடிச்சாங்களே.
பாரு, இந்த காசு நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. இந்த துணியை தூக்கி போட்டுடு. இது சீக்கிரம் போ. மோகனையா, என் வார்த்தையை நம்புங்க. இதெல்லாம் இந்த அம்மா பொண்ணோட விளையாட்டு தான் மோனையா. ஏதோ புது நாடகம் ஆடுறாங்க. என்னது? போதும் நிறுத்துறாதா? நீதான் நாடகம் ஆடுற. நீ எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்டு தெரியுமா? இதுக்கு மேல நீ கீழ்த்தரமா இறங்குறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். முதல்ல நீ என்ன அடி அடின்னு அடிச்ச, அதுக்கு மேல போய் வர சொல்ற. இப்ப மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே உன் சுயரூபம் வெளியே வந்த உடனே அந்த பழியை தூக்கி ஏமல போடுறியா? கொஞ்சமாவது வெக்கமான உனக்கு இருக்கா, இல்ல அதையே தூக்கி வித்துட்டு வந்துட்டியா? தாமினி, தாமினி அக்கா, தேவையில்லாம பேசாதீங்க. மறுபடியும் நீங்க எல்லாரையும் முட்டாளாக்க நான் விட மாட்டேன். இன்னைக்கு நான் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காக? மோகன், ராதா சொல்றதுதான் உண்மை. கண்டிப்பா தாமினி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. ஏன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மோகன். ஏன்னா அவளுக்கு மூளை மொத்தமா குழம்பி போயிருக்கு. இவளுக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுறத தாங்க முடியல மோகன். ஆமாப்பா. முதல்ல இவ என்ன நினைச்சா, நமக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவளோட காதல வெக்கம் கெட்டு போய் சத்தமா சொல்லிடலான்னு நினைச்சா. நான் உங்களை ரொம்ப 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 அளவுக்கு அதிகமா காதலிக்கிற மோனையா. அத கேட்டு நீ என்ன வேண்டான்னு சொல்லிடுவேன்னு நினைச்சா. ஆனா அந்த மாதிரி நடக்கலனதும் இவ பைத்தியம் ஆயிட்டா. அதனால்தான் இப்படி தேவையில்லாம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. கட்டையை எடுத்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டா. தேவையில்லாம பழிய போட்டுட்டு இருக்கா. திருட்டுத்தனமா உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மனமடியில உட்கார்ந்தா. இவ்வளவு பத்தின உண்மையெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டா. எனக்கு பல தடவை அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. யாரோ இருக்க மாதிரி தோணி இருக்கு. ஏதோ ஆத்மா, ஏதோ சக்தி, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நம்ம கூட இருக்கு. பேயா? தாமினி அக்கா, சும்மா இருங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது ராதா? குஷியும் தெரிஞ்சுக்கணும்ல, அவளுக்கு பிடிச்ச ராதா எப்படி பைத்தியமாயிருக்கான்னு. ராதா பைத்தியம் இல்ல, நீதான் பைத்தியம். பைத்தியம், இடியட், டஃபர். குஷி, ஸ்டாப் இட். ரொம்ப தப்பு குஷி. உன்னோட வருங்கால அம்மாவை பார்த்து ஏன் குஷி இந்த மாதிரி பேசுற? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி ராதா தான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. என்னை பத்தி ரொம்ப மோசமா நீ குஷிக்கு சொல்லி கொடுத்திருக்கல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால குஷி கிட்ட போக முடியல மோகன். ராதா, எவ்வளவு கேவலமான விளையாட்டு விளையாடி இருக்க. குஷியை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வைப்ப. வலுக்கட்டாயமா மோகனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். என்ன அடி அடின்னு அடிச்ச இப்படி கேவலமா நடந்துக்கிற பொண்ண என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? தாமினி, ஐயோ போதும், நிறுத்துங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் ஏதோ ஷூட்டிங்க்கு வந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. வாங்கலாம். எங்க வரணும் மோகன்? இந்த வீட்டு மருமகளை போற வரவெல்லாம் ஏதாவது அடிப்பா பேசுவா. அவளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா?
இந்த குடும்பத்துக்கு வர மருமகளோட மரியாதை இவ்வளவுதானா? இல்ல இல்ல தாமினி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. அந்த மாதிரி எதுவும் இல்லனா இந்த ராதா எங்க கல்யாணம் நடக்கும்போது இருக்க கூடாது. என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு தாமினி? ராதா தப்பு பண்ணிருக்கா, ஒத்துக்கிறேன். ஆனா ராதா எத்தனை முறை நமக்கு வந்த பிரச்சனை இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா. நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கா அவ. அதுக்கு நானும் எவ்வளவு பண்ணிருக்கேன் மோகன். என்னோட பாதி வாழ்க்கை இந்த வீட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். என்னோட லைஃப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஆனா என்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுல காலை எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து எனக்கு ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு. என்னோட வருங்கால கல்யாண வாழ்க்கையில இவளோட நிழல் கூட இருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனா தாமினி தாமினி சொல்றது கரெக்ட் தான் மோகன். இன்னைக்கு ராதா இவளை இந்த அடி அடிச்சிருக்கா, ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கா. எல்லாத்துக்கும் மேல என்னென்னமோ பண்ணி இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டா. தாமினியோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவளும் இதே மாதிரி தான் செஞ்சிருப்பா. உனக்கும் தாமினிக்கும் நடக்கிற கல்யாணத்துல ராதா கலந்துக்கவே கூடாது. ஆனா அம்மா இது பரவாயில்ல விடுங்க மோனையா, பரவாயில்ல விடுங்க. எனக்காக நீங்க பேசணும்னு அவசியம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல கலந்துக்க விருப்பமே இல்ல. நான் ஆசைப்படுறதுல ஒண்ணே ஒண்ணுதான், எப்படியாவது இந்த கல்யாணமே நடக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்க. நீ வா மோகன். குஷி உள்ள வா. பாட்டி, ராதா ராதா குஷி உங்க அப்பாவே என் பேச்சு கேட்டு நடக்கிறான், உனக்கு என்ன? உனக்கு வேற நான் தனியா எல்லாத்தையும் சொல்லணுமா? உள்ள போ, போன்னு சொன்ன. நீ வா மோகன். வாமா போலாம். கடவுளே கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ தப்பா எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ராதா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். கடவுளே கிருஷ்ணா. பார்த்து வாமா. நிஜமாவே எவ்வளவு சூப்பரா டிராமா பண்ணிட்டே நீ. உண்மையை சொல்லணும்னா உனக்கு இப்ப திருஷ்டி சுத்தி போடணும்னு ஆசையா இருக்கு. இல்லம்மா, இப்போ அதுக்கான டைமே கிடையாது. ராதா கூட ஆரம்பிச்சிருக்கல இப்ப இந்த டிராமா. இதோட அதிரடியான எண்டு இன்னும் மிச்சம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை நான் பண்ணணும். ஒருத்தரோட சிறக வெட்டணும்.
துளசி, நீ இங்க இருக்கியா? அம்மா என்ன கூப்பிட்டீங்களா? துளசி, சரி சரி, நீ வந்துட்டேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் துளசி. துளசி, இங்க பாரு, எங்க எல்லாரையும் நீ விட்டுட்டு போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தால இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம இன்னும் இணைஞ்சிருக்கோம். அதுக்கான காரணம் நாம 2 பேருமே மோகன் மேல வச்சிருக்கிற அன்பு. மோகன் என்னைக்குமே நல்லா இருக்கணும், அதுதான் நம்ம 2 பேரோட ஆசையும். ஆமாம்மா, நிச்சயமா. மோகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. துளசி, இன்னைக்கு நான் செய்ய போற இந்த காரியம் அதுக்காக நீ என்ன மன்னிச்சிரு துளசி. நீங்க என்ன சொல்ல வரீங்கம்மா? நீங்க அப்படி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கம்மா. எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு? அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. அம்மா என்ன? இல்ல. இந்த துளசி தானாவே வந்து நம்ம வலையில மாட்டிக்கிட்டா. பெருசா வந்தா ராதாவை காப்பாத்துறதுக்காக. இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? அம்மா, அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க? என்ன எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. இப்போதைக்கு இதை தவிர என்கிட்ட வேற எந்த வழியுமே இல்ல. என்ன மன்னிச்சிரு துளசி. அம்மா, துளசிக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ தானாவே ராதாவை கூட்டிக்கிட்டு மணமேடைக்கு போலனா இவ்ளோ பெரிய இஷ்யூவே ஆயிருக்காது.